என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. ஒரு 100 எபிசோட்ல ஒரு சீரியல் முடியுதா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். சீரியல்ல கமிட் ஆனவங்க ரொம்ப கொஞ்சம் பதறி போயிட்டாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், நீங்க சபிச்சா கூட இதுக்கு நான் காரணம் இல்லை. இந்த சீரியல் ஆரம்பிக்கும் பொழுது என்கிட்ட சொல்லப்பட்ட கதை வேற. என்னோட 40 வயசு சின்ன பொண்ணு. அவரை ஹீரோயின் கிட்டயும் அவங்க சரியான கல்யாணம் நடக்குமா நடக்காது, ஒரு தாலி கட்டி கல்யாணம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு சொல்லல. இதே நான் சன் டிவில பண்ணியிருந்தா அப்படின்னா நான் அந்த டிஆர்பிக்கு ஏத்த மாதிரி வந்து சீரியல்ல டிஆர்பி நீ கிரியேட் பண்ணிக்கலாம். இத்தனை வயசுல அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்றாரு, அது சீரியல் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன போறாங்க வேணா பண்ணிக்கிட்டு ஆகணும். இப்ப ரஜினிகாந்த்னா கூட இந்த இமேஜுக்கு சில பேர் சரின்னு சொல்லலாம். வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் நிரோஃபர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அண்ட் உங்களுடைய இந்த ஒரு பயணம் ஆரம்பிச்சு 55 வருஷம் ஆகுது, அதுக்கு வாழ்த்துக்கள். பயணம் வந்து 65 வருஷம் ஆயிடுச்சு. 65 வருஷம். என்னோட 10 வயசுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது அப்பெல்லாம் கொஞ்சம் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, அப்பப்போ பண்ணுவேன் எங்க அப்பா டிராமால அந்த மாதிரி எல்லாம். அதன் பிறகு என்னுடைய ஃபுல் ஃபிளெட்ஜா ஆக்டிங்னு ஆரம்பிச்சது 73ல தான் ஆரம்பிச்சு பண்ணினேன். அது வரைக்கும் ஐ வாஸ் டூயிங் ரேடியோ பிளேஸ் பண்ணுவேன், ஸ்டேஜ் பிளேஸ், ஸ்டேஜில் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அந்த மாதிரி என்னுடைய 13 வயசுல இருந்து அது பண்ணிட்டு இருந்தேன். எல்லா மீடியம்லயும் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா சார்? வந்து வெறும் ஆடியோல ரேடியோ இருந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாடகம், அதுவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தொலைக்காட்சி தொடர் நான் தான் பண்ணது. பாரதி, நம்ம தூர்தர்ஷன் ஆரம்பிச்ச போது, விவித் பாரதி ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் ரேடியோ கமர்ஷியல். அதே போல கொடைக்கானல் நெட்வொர்க் வந்தபோது ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் சீரியல் நான் தான் பண்ணேன். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ங்கிறதுல எனக்கு மேக்ஸிமம் அந்த இது இருக்கு. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மாதிரி ஒரு ஸ்டோரி தான் மீனாட்சி சுந்தரம் கூட. ஏன்னா லைக் வந்து நல்லவன் இல்ல, சுத்தி அத்தனை பேரும் கேட்டவங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு சார். ஏன்னா அந்த ப்ரோமோ வந்தபோது எல்லாருமே வந்து அவ்வளவுதான், இத்தனை வயசுல அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்றாரு, அது சீரியல் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன போறாங்க வேணா பண்ணிக்கிட்டு ஆகணும். அப்புறம் தான் தெரியும் பல அவஸ்தை. ஒரு கல்யாணத்துக்கு நல்ல வேலை நான் இது இன்னைக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி 46th இயர். ஒரு கல்யாணம்ங்கிறது எல்லாமே ஒண்ணு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 2வதுன்னு போகும்போதும் பிரச்சனை, தவிர வந்து ரொம்ப தள்ளி போனாலும் பிரச்சனை. அந்த ஒரு 20 years 25 yearsனு ஒரு கேப் விட்டு பண்றீங்க இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் தூர்தர்ஷன்ல 1980sல வந்தது, அண்ட் அதுக்கப்புறம் 2000ல சன் டிவில நீங்க வந்து அந்த காமெடி லைக் சீரீஸ் மாதிரி பண்ணீங்க. அண்ட் இப்ப பார்த்தா 25 yearsக்கு அப்புறமா மீனாட்சி சுந்தரம் எல்லாமே வந்து ரொம்ப விவிடா வேற ஜானர்ல நீங்க வந்து. இல்ல, எனக்கு என்னன்னா ப்ரொஃபஷன் ஒண்ணுதானே ஆக்டிங். See in front of me the gadget மாறும். அது வந்து டிஜிட்டல் கேமரா அப்படின்னு வரும்போது வீடியோவா இருக்கும், அதுவே சினிமா கேமராவா இருக்கும்போது அது வந்து சினிமாவா இருக்கும் போகுது. அதே நீங்க ஒரு முதல் ரிலீஸ் ஆன முதல் நாளே உலக தொலைக்காட்சிகள் முதல்ல போட்டு அது டெலிவிஷன் போயிட போகுது. பட் பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுதான். ஸோ அதனால எனக்கு அதே சமயத்துல சாயங்காலம்னா ஸ்டேஜ் ஆடியன்ஸ் தான் கேமரா. ஸோ நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அது மட்டும்தான் நான் வந்து ஒரு கண்டினியூஸா நான் 73ல எங்க டிராமா ட்ரூப் நாடகப்பிரியா ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் எக்ஸப்ட் கொரோனா டேஸ் தவிர டிராமா போட மாசமே கிடையாது. அண்ட் இன் 50 years we have completed 7,000 shows throughout the world பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். யூஎஸ்லயும் நாங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். 32 daysல 28 shows போட்டோம். இந்த பக்கம் பாஸ்டன்ல இருந்து அந்த பக்கம் லாஸ் ஏஞ்சலஸ் வரைக்கும். டிராவல்க்கே உங்களுக்கு டைம் பத்தி இருக்கு. அதுதான், அது வந்து டிராவல் வந்து வென்ஸ்டே ஆரம்பிப்போம், அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு ஸ்டேட்ல போடுவோம், அப்புறம் மண்டே டியூஸ்டே அங்க சுத்தி பார்த்துட்டு. நான் சுத்தி பார்க்கறதுன்னு இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹிஸ்டரி ஆஃப் டெலிவிஷன் 7 கண்ட்ரில நான் ஷூட் பண்ணதான் அமெரிக்காவில் இருக்காணி தொலைக்காட்சி தொடர். நான் போற டே டைம்ல சும்மா தானே இருப்போம், அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போய் அங்க ஷூட் பண்ணோம். லைவ் ரெக்கார்டிங் தான், டப்பிங்லாம் கிடையாது. பிளேன் டாய்லெட்ல கூட எடுத்திருக்கோம். நான்
மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக். அண்ட் இதுல வந்து நம்ம பண்ண போறோம் ஒரு 25 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா நம்மளுடைய லைக் வந்து, ஏன்னா நீங்க வந்து சினிமாக்கும் கொஞ்சம் பாஸ் விட்டு இருந்த மாதிரி இருந்தது, எங்க போனாங்க எப்படி என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு சீரியல், இப்படி ஒரு விஷயம். அண்ட் சீரியல்ல நீங்க நல்லவங்களா இருந்தாலும் பட் ஆனா அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப கெட்ட. ஐயோ சார் சொல்லி முடிச்சிடுமா நீ, பாதிய மனசுல வச்சுக்க கூடாது. இல்ல சார், அதாவது சீரியல்ல உங்களை சுத்தி எல்லாருமே வந்து கெட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னும் போது கூட பார்த்தான் ஒருத்தன் நல்லவன் பாவம். அண்ட் இப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களத்துல ஒரு சீரியல் இது நம்ம பண்ண போறோம், ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது எது வந்து உங்களை ஒத்துக்க வச்சுது இந்த ஒரு கதைக்கு? இதை ஒத்துக்க வச்சது ஒரே காரணம் வந்து இதோடைய ப்ரொடியூசர் கருணா. அவர் வந்து நீங்க பண்ணணும் சார் அப்படின்ட்டார். நான் வந்து பேசிக்கா கொஞ்சம் இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். நான் படம்லாம் நடிக்கும் போது கூட வருஷத்துக்கு ஒரு படம் டிராமால இருந்து யாராவது வந்து படம் எடுத்தா அவங்களுக்கு ஃப்ரீயா நடிச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி அது எனக்கு வந்து பணம் வந்து செகண்டரி. சினிமா ஏன் நிறைய நடிக்கலன்னு சொன்னா இப்போட வருது சார், உங்களை வித்தியாசமா ஒரு வில்லனா காட்டுறேன், இந்த படத்துல நீங்க வில்லன், படத்திலேயே வில்லனா படத்துக்கே வில்லனா கரெக்டா சொல்லு அப்படின்னு. நமக்கு எது வருமோ அதான் பண்ண முடியும். நான் பண்ற கேரக்டர் வந்து நான் போடுற ஷர்ட் மாதிரி, அது எனக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருந்தால் அதை நான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்யவே மாட்டேன். மெகா சீரியல நான் கிண்டல் பண்ணாததா அத்தனை கிண்டல் பண்ணியிருக்கோம். 30 வார கதை சொல்லுன்னு எங்க டிராமால வரும். விமலா விமலான்னு ஊத்தி, சரி 18 வாரம் ஆச்சு, அப்புறம் பாக்கி அப்படிம்பா. அவ மாடி ஏறுறா, 35 வாரம் ஆயிடுச்சா அப்படிம்பா. பட் இன்னி வரைக்கும் அதுதான் நடக்குது. ஒரு உண்மையை சொல்லுன்னா 7 வாரம் சொல்லவே மாட்டாங்க. நான் இந்த சீரியல் ஆரம்பிக்கும் பொழுது என்கிட்ட சொல்லப்பட்ட கதை வேற, ஆரம்பிக்கும் போது பார்த்தா எடுத்தோடனே நான் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு ஹார்ட் என்னம்மா அப்படி இருக்கு அம்மா அப்படின்லாம், ஒரு அந்த காலத்து நாகையா மாதிரி, சில சமயம் டெல்லி கணேஷ் ரொம்ப குமரி குமரி அழுதுரு, அந்த மாதிரியெல்லாம் நான் சொன்னேன், இதுக்கு நான் லாயகே இல்லை, என்ன எதுக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்படின்னா நான் விட்ரா பண்ணிக்கிறேன், ஐ வில் நாட் டூ இட். ஸ்கிரிப்ட் என்னுடைய எனக்கான சட்டையா இருக்கும். நான் சத்யராஜ் சட்டைக்குள்ள பூந்துன்னு சொல்ல இருக்க முடியாது, குள்ளமணி சட்டைக்குள்ள போய் கை காலையே உள்ள போக முடியாதபடி இருக்க முடியாது. இமேஜ் ஓரியன்ட் ஆர்டிஸ்ட். நான் இது வரைக்கும் என் டிராமாவுடைய டேக்லைனு 100 minutes 200 laughter. ஐ டிட் சம் கேரக்டர் ரோல்ஸ். அது எப்படின்னா அது காமெடியா வரும். நான் பூவே பூச்செருவா எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் காமெடியா இருக்கும், அப்புறம் வில்லனிக்கா இருக்கும், அப்புறம் ஹீரோவாயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வெறும் என்னால காமெடி ரோல்ஸ் நான் பண்ணதே கிடையாது. நான் அவுட் சினிமால காமெடியனா நான் நடிச்சதே கிடையாது. அது வேற காமெடி ஃபிலிம்ஸ்ல நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ மை லிமிட்ஸ் அண்ட் ஐ வில் நெவர் கம்பேர் மை செல்ஃப் வித் எனிபடி. அதனாலதான் என்னால பண்ண முடியல மெகா சீரியலா இருக்கட்டும். இது தவிர வந்து இந்த ஏஜ்ல நானும் ரஜினிகாலும் 14 நாள் தான் வித்தியாசம். ஐ எம் ஆல்சோ 75. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு 30 நாளும் வாயில நொர தப்ப குதிரை மாதிரி எல்லாம் ஓட முடியாது. நான் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணலாம். வீட்டுல பேரன் இருக்கான், ஆச்சு இன்னைக்கு 2:30 மணி ஆச்சுன்னா அவனை போய் நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வரணும், நான் அவனோட உட்காந்து விளையாடணும், எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ புதுசா ஒரு கிரேட் டேன் நாய் வாங்கியிருக்கான், அது என்னை விட அவசரமா வளரும் போல இருக்கு. ஒண்ணும் படாது, பாவம். அது கல்யாணம் ஹஸ்பண்ட் மாதிரி வாயே திறக்காது, சிவான்னு இருக்கும். இப்போ இறுதி கட்ட படப்பிடிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோல இருந்து அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா அபிஷியலா எங்கேயுமே வந்து சொல்லல சீரியல் முடியுது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா எல்லா ஃபேன் பேஜஸும் வந்து 23rd ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் சாட்டர்டே முடியுது. 25th அன்னைக்கு they are starting a new serial. அதுக்கு பிறகுதான் என்னாச்சு, ஐ டோல்ட் தம், நம்ம வேணா ஒரு மாசம் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோம், நம்ம கிட்ட ஒரு 25 எபிசோட் கையில இருக்கு, we will rework the script. எனக்கு சூட் ஆச்சுன்னா பண்றேன். அப்புறம் தேஹாவ் எங்கிட்டயே ஸ்கிரிப்ட் கொடுத்து என்னுடைய டிராமா எழுதுறவனே கணபதினு அவனை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி, அதுக்கு பிறகுதான் நான் என்ன சொன்னேன், இதுல யாரும் கெட்டவங்க கிடையாது, விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். ஹீரோயின் இன்னைக்கு வில்லி மாதிரி தெரியும், ஆனா அவகிட்ட நான் கெட்டவன்னு சொல்லி வளர்க்கப்பட்டதுனால எனக்கு அவ வில்லியா ஆக்ட் பண்றான். அந்த வீட்டுல நமக்கு ஒரு வீடு கிடைக்காதா, நமக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு கிரீடினஸ் இருக்கும். கிரீடினஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கொலை செய்யற அளவுக்கு அதுல வந்து
நிஜமான கெட்டவன்னா அந்த சிவசு கேரக்டர், சம்பந்தி கேரக்டர் தான் நிஜமான கெட்ட கேரக்டர். பாக்கி எல்லாருமே வந்து ஒரு விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான். என் டாக்டர் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அப்பாவுக்கு பொண்ணு ரொம்ப தப்பாம பிறந்திருக்காங்க மாதிரி, ஃபாதர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறது தான் அந்த பொண்ணு. பசங்க வேற மாதிரி நினைப்பாங்க, அப்பாக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பசங்க இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி தான் வச்சு. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு வருதுன்னு வச்சுக்க, விளக்கு வச்ச நேரம் மூக்குல பஞ்சு நெத்தியில காய்ச்சி வச்சு ஐயோ போயிட்டே மராசி இப்படி அழறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எங்கேயுமே சொல்றேன். இப்பெல்லாம் பாருங்க, மெகா சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க, கல்யாண பத்திரிக்கை கொண்டு கொடுப்பாங்க, பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவியில நாசமா போச்சு அப்படின்னு வரும். வால்யூமும் குறைக்க மாட்டாங்க. பாதி பேர் இப்படி பார்த்துன்னு கொடுங்க எப்போ கல்யாணம், ஐயோ நாசமா போற பொண்ணுக்கா அப்படின்னு இப்படி பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க வந்தவங்க சொல்லுங்க. அது நமக்கு புரியவே புரியாது. அது அந்த மாதிரி அடிக்ட் ஆயிட்டாங்க. அது என்ன காரணம்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன வில்லனிக் ஆக்ட். மாமியார் மருமகளுக்கு சண்டை இருக்கும், ஆனா எல்லாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே திட்டுவாங்க. அப்படியே எவ்வளவு தடவை பாத்ரூம் போற, ஒரு தடவையாவது வழிக்க விடலாம்ல மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அதை ஓப்பனா சொல்றதுதான் மெகா சீரியல். அது அது வந்து ஒரு அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இதுக்கு ஃபார்முலான்னு ஒண்ணு வச்சிடுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா சீரியலும். திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு சீரியல்ல ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிட்டா, சனிக்கிழமைக்குள்ள எல்லா ஹீரோயினும் ஜெயிலுக்கு போயானோம். ஏன்னா அதுக்கு ஈபின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், உடனே ஹீரோயின் ஜெயிலுக்கு அனுப்புங்க, ஹீரோயின் ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படிமா. சரி ரிலீஸ் பண்ணுங்கன்னா உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்பெக்டர். அது மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கணும் தாங்க நான் நினைச்சேன். நான் சொன்னேன் அப்போ, சார் ஒன்று பண்ணுவோம், ஒரு 100 எபிசோடு பண்ணா எப்படி இருக்கும், 100 எபிசோட் பண்ணுவோம் சார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இனிமேல் டெலிவிஷன் ஃபீல்டில் 100 எபிசோட்ஸ் தான் வரப்போகுது. ஓடிடி ஃபார்ம்லாம் 100 எபிசோட்ஸ் 100 எபிசோட் பண்ணுவோம். குறு நாவல் நெடுந்தொடர்ங்கிறது வேற, 1000 எபிசோடு 2000 எபிசோடு 5000 அப்படின்னு. பட் ஆனா இந்த டிஆர்பிக்கு ஏத்த மாதிரி வந்து சீரியல்ல டிஆர்பி இதெல்லாம் போய் டிஆர்பி நீ கிரியேட் பண்ணிக்கலாம். டிஆர்பி எல்லாம் இட் இஸ் நாட். பட் ஆனா உங்களுடைய சீரியலுக்கு வந்து அவ்வளவு நல்ல வரவேற்பு இருக்கு. வரவேற்பு இருக்குமா? வரவேற்பு எப்படி தெரியும் சொன்னா, இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போறேன், ரிமோட் வில்லேஜ் குத்தாலம், தஞ்சாவூர் கதிராமங்கலம் குத்தாலம் கோயிலுக்கு போறேன். அங்க இருக்கிற ஒரு அங்க அந்த ஊர்லயே ஒரு 50 லேடிஸ் பண்ணா அதுல 25 பேர் வந்து, சார் உங்க மீனாட்சி சுந்தரம் பாத்தீங்கிறாங்க. கலைஞர் டிவி இஸ் நாட் இன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். நான் பண்றது ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல பண்ணல, நான் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல பண்றேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய இடத்துல இதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு. இதையே நான் சன் டிவியில பண்ணியிருந்தா அப்படின்னா எனக்கு ஒத்து வராது, பண்ண முடியாது. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி எல்லா விஷயத்துலயும். ஷேப்பு சட்டை போடணும், எதுக்கு ஏன் ஷேப் சட்டை பண்ணணும், பேக்ரவுண்ட்லாம் ஷேப்பா இருக்கு, நான் ஏன் ஷேப் சட்டை பண்ணணும் அப்படி. அது என்னன்னா கொஞ்சம் அளவு கடந்த ஞானம். இது நமக்கு இளையராஜாட்ட போய் இப்படி இந்த மியூசிக் பண்றீங்களா அப்படின்னா, டேய் போடா வெள்ளம் வரல, அந்த மாதிரி தான் நமக்கு. எனக்கு இந்த ப்ராம்ப்ட் பண்ணாலே பிடிக்காது. எதுவாக நான் பாடம் பண்ணிடுறேன், விட்டா சொல்லி கொடு, ஒரு வார்த்தையை எடுத்து கொடுங்க அப்படிமா. இவங்க ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, நான் தான் போய் திருப்பி டப் பண்ணணும். டப் பண்ணா ப்ராம்ப்ட் பண்றவர் கேமரா பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பார். மரகதம் விட்டாத, அவளை எப்படியாவது இது பண்ணி ஊன்னு கத்திட்டு இருப்பாரா. நமக்கு நான் மரகதம் சொல்லணுமா இல்ல சொல்லிட்டேனா ஹெட்போன்ல இன்னும் பெருசா கேட்கும். வேற யார் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க இதெல்லாம் பார்த்துட்டாங்க எவ்வளவு. ஏன்னா ஐ எம் நாட் ஏ ப்ரொஃபஷனல் டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் என்னுடைய குரலுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். மீனாட்சி சுந்தரமே முதல்ல 4 lakhs வியூவர்ஷிப் அந்த ஃபர்ஸ்ட் இது ட்ரெய்லர் போட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோன்னே 3, 2, 1ன்னு 1 லட்சத்துல வந்து நின்றுச்சு. அப்ப என்ன, வாட் தே எக்ஸ்பெக்ட் நான் டெலிவர் பண்ணல. அதுதான் அப்புறம் மறுபடியும் தான் ஏறிச்சு. அப்புறம் ஹீரோயின் கிட்டேயும் அவங்க சரியான கல்யாணம் நடக்குமா அது ஒரு ஃபேக் மேரேஜ். கல்யாணமே ஃபேக். மேரேஜ்ல என்ன ஃபேக் எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், சினிமால தான் போய் சொல்லி கதையை சொல்லி ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வந்து ஏன் டெலிவிஷன்ல பண்ணணும். பட் என்னுடைய ப்ரொடியூசர், ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் கருணா, யங்ஸ்டர், இஸ் ஒன் அரௌண்ட் 30-32
தான் இருக்கும். அண்ட் கலைஞர் டிவி சிஇஓ கார்த்திக் ஒண்டர்ஃபுல் சார், நீங்கள் பார்த்து படிக்கங்க சார். யார் சொல்லுவாங்க, எந்த சேனலில் சொல்லுவாங்க? அதனால என்னாச்சு, ஏகப்பட்ட ப்ரெஷர் எனக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் நிறைய பார்த்துருப்பீங்க, காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங். சார் ஸ்கிரிப்ட் வந்துருச்சா? 3 பேஜ் வந்திருக்கு சார், இது வந்துட்டு இருக்கு சார் அப்படிப்பாங்க. இந்த பக்கம் அங்கேயே செட்லேயே இது வச்சிருப்பாங்க, ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. 3 பேஜ் 4 பேஜ் வர 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 அவங்க கத்த 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 இவங்க வாந்தி எடுக்க. நான் அந்த 1 மாசம் கேப் விட்டு பண்ணும்பொழுது, அடுத்த ஷெட்யூல் போகும்பொழுது, 1ஆம் தேதி ஷூட்டிங், எங்களுக்கெல்லாம் 1 to 15 எங்க ஷெட்யூல். அதுல எந்த 8 to 10 days, 8 days ஷூட்டிங், 2 days டப்பிங். சம்டைம்ஸ் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா 10 days ஷூட்டிங், 3 days 4 days டப் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரீவியஸ் மந்த் 26th அன்னைக்கு 140 சீன்ஸ் வித் டயலாக் கொடுத்தேன். அது ஐ வாண்ட் எவ்ரிதிங் டு பி ஒரு சிஸ்டம்ல இருக்கணும். இதுதான் சக்சஸ் ஃபார்முலா, இதுதானே. எனக்கு அது வேண்டாம். ஐ வாண்ட் டு பி இன் எ குட் சேனலைஸ்டு ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கும். எதுவுமே வெதர் இட் இஸ் ஷூட் எதுவா இருக்கட்டும். அண்ட் ரொம்ப லைக் ஒரு மீமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சீன், பர்டிகுலர் சீன் அப்படின்னா, நீங்க தாலி இப்படி பிடிச்சிருப்பீங்க, அவங்க தலையை கொண்டு உள்ள விடுறது. ஏங்க அந்த ஹீரோயினுக்கும் சொல்லலைங்க தாலி கட்டுறது, தாலி கட்டி கல்யாணம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு சொல்லல. ஓகே, ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஷி இஸ் என்னோட 40 வயசு சின்ன பொண்ணு. ஆமா, அந்த பொண்ணுகிட்ட போய் நீ இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, இப்ப ரஜினிகாந்த்னா கூட இந்த இமேஜுக்கு சில பேர் சரின்னு சொல்லலாம், சரின்னு சொல்றாங்களா இல்லையான்னு தெரியாது, அது வேற. ஆனா என்னுடைய இமேஜ் வேற. அவர் சினிமா சூப்பர் ஸ்டார், நான் டிராமா சூப்பர் ஸ்டார். ஆனா என்னுடைய இது வேற. பட் அந்த பொண்ணு என் படம் பார்த்துருக்காளா இல்லையான்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு பார்த்தா அந்த ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோயின் அம்மா நானும் எங்க அம்மா எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ். அப்புறம் அந்த பொண்ணே சொன்னாங்க, சார் நான் ஜீன்ஸ் பார்த்துருக்கேன் சார், இது பார்த்து. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமாமா இந்த மாதிரி தாலி கட்டு? இல்லை சார், இது மாதிரி என்கிட்ட அப்படி சொல்லலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் உனக்கு தாலி கட்டல, நீயும் கழுத்து நீட்டல, இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட், அது மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தட்டா அப்படின்னு அவங்ககிட்ட தட்டும் போது அப்படியே நான் அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு டயலாக் கழுத்தை உள்ள விட்டுரும். முன்னாடி அந்த சமயத்துல இப்படிதான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். பண்ணினதை ரைட்டர் கிட்ட சொல்லி இது மாதிரி வச்சுக்கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் அங்க டைரக்டர் சொன்னேன், நல்ல டைரக்டர் சார் பழனின்னு, ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவரெல்லாம் ஏதாவது சீரியல்ல அவரெல்லாம் போட்டா அவ்வளோ ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவார். பழனி கேமராமேன், மாஸ், ஒண்டர்ஃபுல் பீப்புள். மெகா சீரியல் பார்த்து வளர்ந்த தமிழ் மக்களுக்கு ஒரு 100 எபிசோட்ல ஒரு சீரியல் முடியுதா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே இது மாதிரி ஆரம்பிக்கும். ஏன்னா அதுலயே நான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க 500, 1000, 2000 எபிசோட் பார்த்திருப்பீங்க. இது ஒரு குறு நாவல் மாதிரி. இது உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க, இதே பேட்டர்ன்ல பண்ணுவோம். இப்ப நீங்க மீனாட்சி சுந்தரம் பார்ட் 2க்கு நாங்க ரெடியா வச்சிருக்கோம். வேணும்னு சொன்னா, அவங்க வேணும்னு சொன்னா. ஆனா கலைஞர் டிவி மாட்டேன்னு சொன்னாதான் வேற யாராவது கேட்டா நாங்க சொல்லுவோம். இது வரைக்கும் நான் யாரையுமே அப்ரோச் பண்ணதே கிடையாது. என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு சூட் ஆச்சுன்னா நான் பண்ணுவேன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் த மணி ஐ இன்வெஸ்டட். அதோடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்னோட லைஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு. 100 எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார், இது உங்கள்கிட்ட கமிட் பண்ணும் போதே இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, இல்ல அந்த முடிவு எப்போ நம்ம அந்த ரைட்டர் எல்லாம் மாத்தி பண்ணணுமோ அப்பவே நம்ம பேசிட்டோம், பேசி பண்ணும்போது சார் ஒரு 100ல முடிச்சா எப்படி சார் இருக்கும்? ஷூட்டிங்ல எல்லாரும் பதறி போயிட்டாங்க. பட் மனம் முடிக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணல, சேனல் தான் டிசைட் பண்ணேன். ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்கலாம். சேனல் இல்ல சார் ஒரு 100, 102ல முடிச்சிடலாம் சார் அப்படின்னாங்க. இந்த மாசம் ஷூட்டிங் அப்போ ஒரு 5 days வச்சு ஒரு 10 எபிசோட்ஸ் நீங்க ஷூட் பண்ணி கொடுத்த முடியுமா சார்? நாங்க பண்ணி கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்புறம் உடனே 3வது ரீரைட் பண்றோம். பிகாஸ் அந்த 5 days 10 எபிசோடுக்கு நான் 10 எபிசோடுன்ட்டு கிட்டத்தட்ட 50 சீன், 50லேருந்து 58 சீன். அதுல கிளைமேக்ஸுக்கு அப்படி பெரிய சீனா போயிடும், பெரிய ஒரு 1 day சீன் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48 சீன் வரைக்கும் பண்ணணும். 48 சீனை திருப்பி ரீரைட் பண்ணும்.
இருக்கிற சீனையே எடிட் பண்ணி போட்டுக்கலாம், பண்ணல. ஏன்னு சொன்னா இது ஒரு கிராஃப். பிளேன் மாதிரி தான், பிளேன் டேக் ஆஃப் ஆச்சுன்னா பிளேன் கரெக்டா லேண்ட் ஆகணும். பிளேன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆயிட்டு ராக்கெட் மாதிரி தொடக்க தண்ணிக்குள்ள விழுந்தா சரியா இருக்காது. அதுக்காக தான் பண்ணுது. அதனால தான் சீன்ஸ் எல்லாம் இப்போ ஃபாஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் நிறைய பேருக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ஷ்ரூடு. 25ஆம் தேதியிலேருந்து இதே டைம்ல இன்னொரு சீரியல் ஆரம்பிக்கும் போதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இது முடிய போகுதுன்னு தானே அர்த்தம். சில பேர் நினைக்கலாம் வேற டைமிங் மாத்துறாங்களோ என்னமோ நினைக்கலாம். அது எனக்கு ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். பட் சீரியல்ல கமிட் ஆனவங்க ரொம்ப கொஞ்சம் பதறி போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு. என்னால அவங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முடியல. நான் கண்ட்ரோலர் கிடையாது. ஐ எம் நாட் த சேனல் ஓனர் ஆர் எனிதிங். ஆனா அவங்க ஒருத்தர் சொல்றாரு, சார் கண்டிப்பா நீங்க நிற்கீங்க சார், கண்டிப்பா இது ஒரு நம்பர் 1 சீரியல் வந்துடும் சார் சேனல்ல, ஒரு 2 வருஷம் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பட் இப்படி முடிக்கலாம்னு சொன்னபோது ஐ செட் ஃபைன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நிறைய பேர் ரொம்ப கண்ணில் தண்ணி வராத கூற. ஆனா நான் சொல்லிட்டேன், நீங்க சபிச்சா கூட இதுக்கு நான் காரணம் இல்லை, எனக்கு என் டெசிஷன் கிடையாது. நான் உங்களுக்கு ப்ரொடியூசரும் இல்லை, நான் இதை டிசைடிங் அத்தாரிட்டியும் கிடையாது. சொல்றதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல நான் இருக்கேன். பட் பார்க்கலாம் ஏதாவது ஒண்ணு. எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்னா என்னன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் வர மாதிரி காமெடி சீரியல் இண்டிவிஜுவல் எபிசோட்ஸா இருக்கும். சாட்டர்டே சண்டேக்கு ஒரு எபிசோடு, அது எனக்கு கம்ஃபர்டபுள். அப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணுவேன், பண்ணா என்ன ஆயிடும், அது பாட்டுக்கு 20 எபிசோடு வரும், அது 10 வாரம் வரும். ஸோ மறுபடியும் 4 வாரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு 1 மாசம் கழிச்சு இன்னொரு பண்ண இது இருக்கும். பட் எனக்கு இந்த சொல்றதுதான் டிஆர்பி ப்ராம்ப்டிங்கு செட்டு ஸ்கிரிப்ட் லாஸ்ட் மினிட்ல வருது, இது 3மே பிடிக்காது. ஆனா ஒண்ணு பண்ணாத இருக்க கூடாது. தாசரதின்னு என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல இஸ் தி ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன். நான் ஒரு டப்பிங் யூனியன் வச்சிருக்கேன். அதே போல தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர் சங்கம் நான் வச்சிருக்கேன். 30 வருஷமா நடத்துறோம். எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு பண்ணதுதான் அந்த சங்கம். அவர் தான் என்கிட்ட சொன்னார், சார் நீங்க ஒரு சீரியல் அதை பண்ணுங்க சார், எத்தனை பேர் உங்களை ஸ்கிரீன்ல பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறாங்க, நீங்க தடார்னு அவங்க வீட்டுக்குள்ள போனா எவ்வளவு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். இப்பவும் பிரச்சனை இல்லை. இப்போ மீனாட்சி சுந்தரம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ யூடியூப்ல பார்த்துடலாம். பிளஸ் நிறைய இருக்கு. மந்த்லி சேலரி மாதிரி பணம் கரெக்டா வந்துடும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போற மாதிரி போறோம், நடிக்கிறோம். சொன்னேன் பெருசா என்ன இப்போ இன்னும் கொஞ்சம் லேடிஸ்னா ஒரு பெரிய டப்பா கிளீசரின் பாட்டிலோட போகணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப பாக்கி சூது வாது கொலை குற்றம் இத்தனை எல்லா கிரிமினல் குற்றங்களும் உள்ள ஒரு அமைப்பாகத்தான் நான் மெகா சீரியலை பார்க்குறேன். ஆனால் ஜனங்க ஏன் ரசிக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா யாராவது மெயின் பாக்ஸை போய் பார்க்குறோமா, ஃபியூஸ் போயிருக்காங்க, இல்லை ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு தான் பார்க்குறோம், அங்கேயும் கரண்ட் இல்லையா, சந்தோஷம். அப்படி அவ்வளவுதான். அந்த சைக்காலஜி தான் மெகா சீரியல். இப்போ வரைக்குமே உங்களுக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படின்னா எஸ்வி சேகர் அப்படின்னாலே அதுல காமெடி இருக்கும், நம்ம வயிறு குலுங்க சிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த பிராண்ட் மெயின்டைன் பண்றதுக்காக அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டீங்களா, இல்லனா உங்களுக்கு மைண்ட்ல இருந்து எனக்கு இது பிடிச்சதுமா, பிகாஸ் பை கிரையிங் ஆர் டு மேக் சம்படி கிரை, அதெல்லாம் நான் பணம் சம்பாதிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் பேசிக்கலி ஹியூமரிஸ்ட். என்னைக்காவது ஆனா சீரியஸா படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கா? இல்லவே இல்லை. அந்த ஆசை கிடையாது, அவார்டு வாங்கணுங்கிற ஆசை கிடையாது. எனக்கு ஜனங்க என்ன ரசிக்கணும். நான் சீரியஸா ஜெயகாந்தன் கதையா இருக்கட்டும், சுஜாதா கதையாக இருக்கட்டும், சாண்டில்யன் கதையா இருக்கட்டும், எந்த கதையா இருந்தாலும் நான் படிப்பேன். அது வேற விஷயம். இப்ப மனுஷபுத்திரன் கதை ஒண்ணு வந்துட்டு இருக்கு, படிச்சுட்டு இருக்கேன், லவ் ஸ்டோரி. எனக்கு அதுல என் டேஸ்ட் வேற. பட் என்னுடைய என் ஃபேஸை நீங்க இப்படிதான் அக்செப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாமா அப்படின்னு கூப்பிட்டு உட்காந்து வச்சு காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, நெக்ஸ்ட் டைம் என்ன யாருக்கு வேற வேலை இல்லை அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது காதல் விழுது. இல்லை இன்னொரு தடவை வரும்போது ஐயா எல்லாம் உள்ள விடாது. அப்புறம் ஐயோ மாமா 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 வேணா லூஸ் ஆவேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான். அதான் இமேஜ். அந்த இமேஜை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அந்த இமேஜை பிரேக் பண்றவன் பெரிய நடிகனாக இருக்கலாம். நான் நடிகன் இல்லை, ஐ எம் எ ஸ்டார். அவ்வளவுதான். ஐ எம் நாட் an actor. ரியல் லைஃப்ல உங்களை பாக்குறதுக்கும் படங்கள்ல உங்களை பாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் எங்களால இருக்கணும் அவசியமே இல்லையா, ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். நான் கொஞ்சம் யங்கா இருக்கும்போது
நிறைய படம் பண்ணி என் ஒய்ஃப் பார்த்துட்டு பாதி படத்துல இருந்து ஓடிடுவோம். ஏன்னா ரொம்ப லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். பாதி படத்துல அவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு இல்லம்மா இனிமே நடிக்க மாட்டேன்ப்பா சொல்லி. பிகாஸ் நம்ம யாருக்காக நடிக்கிறோம்? ஃபேமிலிக்காக நடிக்கிறோம். அப்போ அந்த ஃபேமிலிலேயே என்னுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்பிளஷர் கொடுக்குறதுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். ஆக்சுவலா இது ஒரு மீமாவே வந்தது சார். எப்படின்னா இவர் மாதிரி ஒரு அப்பா நமக்கு இல்லையேன்ற மாதிரி உங்களோட மீம் தான் எடுத்து வந்து போட்டுட்டு நான் இந்த இதுல வந்து இந்த மீனாட்சி சுந்தரம் என் கேரக்டரை தான் அப்படி டிசைன் பண்ணேன். ஒரு ஆனஸ்ட் சீனியர் சிட்டிசன், போய் சொல்ல மாட்டான், தேவையில்லாத எந்த வம்புக்கும் போக மாட்டான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் உண்டு அவனுக்கு. அதே போல ஃபேமிலியில பசங்களை என்ன உண்டோ பேசிக் எஜுகேஷன் கொடுத்தாச்சு, டிசிப்ளின் கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு மேல அவன் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா. சோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் இந்த சீரியல் முடியும் போது இதே நீங்க சொன்ன இந்த வார்த்தை வரணும், இந்த மாதிரி ஒரு அப்பா இல்ல, இது மாதிரி ஒரு தாத்தா நமக்கு இல்லையே அப்படின்னு வரணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா.